ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் கவிதாவோட வணக்கம். எனக்கு காலையில எல்லா வேலையும் முடிச்சுட்டு 9:45க்கு முருகருக்கும் விளக்கேத்திட்டேன். பூஜை மட்டும் பண்ணல, அம்மா பண்ணுவாங்க. ஃபுல் ரெடியாக இருக்குது. என்ன சமையல்னு பார்த்தலாம் வாங்க. இன்னைக்கு என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னாக்கா, நேற்றே ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன். காய்கறியெல்லாம் அரிஞ்சு வச்சுட்டு இருந்தேன். வெங்காயம் தோல் உரித்து எல்லாம் ஏர் கண்டெய்னர் டப்பாவில் போட்டு வச்சுட்டு இருந்தேன். ஸோ ஈஸியாக சமையல் முடியும் அப்படி தானிட்டேன். எப்பவும் சொல்கிற மாதிரி தான் ஒயிட் ரைஸ், பச்சை அரிசி சாப்பாடு செம்ம சூப்பராக இன்னைக்கு வச்சுக்கிறாங்க எங்கள் மம்மி. சூப்பராக இருக்குல்ல. அப்புறமேட்டு என்ன குழம்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு இதெல்லாம் போட்டு குருமா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன். ஜஸ்ட்டு எங்கள் அம்மா எக்ஸிக்யூட் பண்ண அவ்வளோதான். பிளான் பண்ணாங்க, நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். எப்படி சூப்பராக இருக்கா குருமா? குருமா வைக்கும்போது ஒரு சம்பவம் நடந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சொல்கிறேன் இருங்க, நான் ஆனோன்னு சொல்கிறேன் கேளுங்க. பெரிய சம்பவம் நடந்துச்சு. நான் பண்ண தப்பு நீங்களும் பண்ணாதீங்க. அதுக்காக தான் அந்த சம்பவத்தை சொல்கிறேன். அப்புறமேட்டு என்ன நாஷ்டான்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கும் நேற்று எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். காய்கறியெல்லாம் போட்டு உப்பீட்டு வெஜிடேபிள் உப்பிட்டு தான் பண்ணேன். ஆனால் அதுக்கு சைட் டிஷ் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். சும்மா சட்னி அரைக்கணும்னா தலையே கெட்டு போகுது. அதனால் ராய்த்தா பண்ணிட்டேன். வெறும் கீரைக்காய் போட்டு கீரைக்காய் ராய்த்தா பண்ணிட்டேன். உப்புமாவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும். வெஜிடபிள் உப்புமாவுனா என்ன, வெஜிடபிள் புலாவுனா என்ன, ரெண்டுமே ஒன்று தானே. இது ரவை போடுறோம், அது அரிசி போடுறோம். அதனால் ராய்த்தா வச்சுட்டு ராய்த்தா தொட்டுக்குவாங்க. அதனால் ராய்த்தா தான் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் குக்கர் இது சம்பவம் சொல்ல வந்தேன். காய்கறியெல்லாம் போட்டு குக்கரில் தான் குழம்பு கூட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேஸ்கெட் போயிடுச்சு பழகுது. சடனாக டுமீன்னு வெடிச்சிட்டு அப்படியே சவுண்டு ஃபுல்லாக வந்து மொத்த குழம்பெல்லாம் வெளியே வந்து கிச்சன்லேயே ஒரு வேலையாக ஆகி போயிடுச்சு. அதனால் உடனே போய் மத்தியானம் ஒரு 12 மணி இருக்கும் போய் மாற்றிட்டு வந்துட்டேன். அதனால் அப்பப்போ பார்த்துக்கங்க. போய் குக்கரு பார்த்துட்டு க்ளீன் பண்ணுங்க. அப்புறம் அந்த ஓட்டை ஹோல்ஸ் வரும் இல்லைங்களா, அதுவும் கழுவும் போது ஊதுவேன். நான் தான் ஊதிட்டு போடுவேன். அது என்னமோ கேஸ்கெட் போயிட்டு இருந்துச்சு. இது செகண்ட் டைம். ஆல்ரெடி முன்ன ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. நீங்களும் பார்த்து செய்யுங்க. நன்றி, வணக்கம்.